2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் உள்ளான மனிதனில் வேண்டாம், அவசரமே வேண்டாம், இங்கெல்லாம் இன்ஸ்டன்டே கிடையாது, சரியா? உள்ளா 4:16 எடுத்துட்டிங்களா? உள்ளான மனிதனில் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுதல். நமக்கு இந்த மாத வாக்குத்தத்தம் வசனமாய் எதில் புதுசாகணும்? ஆமாம், வெளியே வச்சிருக்கிற எந்த புதுசும் எப்படி ஆயிரும்? பழசாயிரும். நீங்கள் எவ்வளவு பளபளன்னு போட்டாலும், எவ்வளவு அழகான ஒரு காரியமாக இருந்தாலும், வெளிப்புறமாய் காணப்படுகிற எல்லாமே எளிதாக என்ன செய்ய முடியும்? பழமை அடைய முடியும். ஏனென்றால் வெளி உள்ள எல்லா சூழ்நிலைகள், பலவிதமான அழுக்குகள், பல காரியங்கள் அதனுடைய அந்த புதிதான நிலைமையை என்ன செய்துவிடும்? ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். ஆனால் உள்ளான ஒன்று எப்பொழுதுமே எப்படித்தான் இருக்கும்? புதுசாகவே இருக்கும். அதனால தான் பட்டுப்புடையை நிறைய துவைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது என்ன ஆகிடுமா? டல்லாகிடுமா. புதுசாகவே இருக்கணும். அதுக்கு தான் நிறைய வாஷ் இருக்க. ரைட், இருக்கட்டும். எல்லா ஆண்டுகளும் எல்லா மாதங்களிலும் வாக்குத்தத்த வசனங்கள் என்று சொல்லிவிட்டால், ஆண்டவர் தந்தார் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. தந்தா சந்தோஷம், தரலன்னா அவர் சொன்னதை கேட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கிங்க? சந்தோஷப்பட்டுங்க. இல்லைன்னா அந்த வசனத்தை வச்சு நீங்களே உங்களை என்ன செஞ்சுக்கிங்க? சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை அவங்க சொல்கிறதே அதிகம் கிடையாது. கர்த்தர் உனக்கு அதை தந்துடுவார், வீட்டை கொடுத்துருவார், வயலை கொடுத்துருவார், அப்படியே எல்லாம் கொடுத்துருவார், சொத்து ஏறி போகுது, எல்லாமே ஏறிடும்பா. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது, இது யாருமே சொல்கிறதில்ல. ஏன்னா நான் இதை எடுத்து வச்சுட்டு நேரத்துலேருந்து வெகுபாடுபடுறேன். எப்படிடா 1ஆம் தேதிக்கு இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாக பேசுறது? இந்த மாதத்துக்கு அப்படின்னோடனே என் மனதிலே வந்தது, உள்ளான மனிதனில் நாளுக்கு நாள் பலப்படணும். ஆனால் வேதாகமத்தை எடுத்து அந்த நிருபத்தின் காரியங்களையெல்லாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்ட உட்கருத்தை எடுப்பேன் என்றால் நீங்கள்லாம் ஓடியே போயிடுவீங்க. ஆனால் அந்த உட்கருத்தை எடுக்காதபடிக்கு இந்த வார்த்தையின் அடிப்படையில் உள்ளான மனிதனில் டே பை டே, டே டு டே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளான மனிதனை புதிதாக்கி கொள்ள வேண்டுமாம். இந்த வருட வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சகலத்தையும். அப்போ இதை விட முடியுமான்னு கேட்டேன். இதை முடியாது. ஆகவே பொதுவாக சொல்லாத இந்த தலைப்பை, உள்ளான மனிதன், என்ன பாஸ்டர் மனுஷனே வேஸ்ட் மாதிரி இருக்குது, உள்ளான இருக்கிற மனுஷனை உண்மையாக நம்ம பார்த்தோம்னா அவன் எப்படி இருக்கிறான்? பரம வேஸ்டாக இருக்கிறான். வெளியே பார்க்கும்போது அப்படியே சும்மா தோடனை காட்டுவாங்களே ஏண்டி, உள்ளான மனுஷனுக்குள்ளே எப்பவுமே ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு கேள்வி, பலவிதமான சந்தேகங்கள், குழப்பங்கள் உள்ளே இருக்கும். ஆனால் வெளியே போகும்போது ரொம்ப அழகாக என்ன செய்வாங்க? வீட்டில் சண்டை போட்டு வந்தனால இப்படியா வர்றீங்க, எங்கே இப்படி வர்றீங்களா, இன்றைக்கி பிரச்சனை, அப்படி இல்லை. வெளியே போகும்போது எப்படி தான் இருப்போம்? அது ஷோ காட்டிக்கிறோம், அது நிற்காது. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் இந்த ஆண்டில், இந்த 6வது மாதத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து செய்தால், ஆண்டவரே
உள்ளான மனிதனிலே நான் ஒவ்வொரு நாளும் புது மனுஷனாக இருக்கணும், பலப்படணும். நல்ல வார்த்தை அதில். உள்ளான மனதில் நான் பலப்படணும். டாக்டர்கிட்ட வியாதின்னு போங்க, அது மோசமான வியாதியாக இருக்கும், பயப்படாதீங்கன்னு. ஆனால் சில இடத்துல வியாதியை பார்த்து பயப்படாட்டாலும் டாக்டரை பார்த்து பயப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவர் சில பேசுகிற விதம். ஒரு நாள் டாக்டர் எனக்கு அந்த வெயின் கிடைக்கல, வெட்டி கொடுத்துருவோமான்றார். எப்படி இருக்கும்? எங்கெங்கேயோ குத்தி பார்த்தார், ஒன்றும் கிடைக்கல. பேசாமல் இவருக்கு நரம்பை வெட்டி என்ன செஞ்சுருவோம், கால் நரம்பில் வெட்டி அவரை எப்போ பார்த்தாலும் எனக்கு என்ன தான் வரும். அதனால் அவர் அப்படி செய்யலை. நான் உதாரணத்துக்கு சொல்லுறேன். இன்றைக்கி உலகத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி இருக்குது. அப்போ நான் ஒரு காரியத்தை நான் யோசித்தேன். அதைத்தான் இந்த கால வேளையில் உங்களோடு கூட அதிகமாய் பேச விரும்புகிறேன். உங்கள் உள்ளான மனிதன், நம்ம கஷ்டத்தோடு வர்றோம், கவலையோடு வர்றோம், பாரத்தோடு வருகிறோம், பலவிதமான கேள்வியோடு சந்தேகங்களோடு அவநம்பிக்கையோடு வருகிறோம். வரும்போது ஆண்டவரிடத்துல சொல்லுகிறோம், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை வியாதி இதெல்லாம் மாற்றிவிடும் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் மாற்றிட்டார்னு வச்சுக்குவோம். உள்ளான மனுஷனை என்னைக்காவது பலப்படுத்தியிருக்கோமா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? மனதை நமக்கு ரெண்டு மனுஷன், உள்ளான மனிதன், புறம்பான மனிதன், ரெண்டு மனிதன் இருக்கும். இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படுத்தாத பட்சத்தில் தேவன் அவன் அந்த உள்ளான மனிதனை வைத்த நிலைமையிலிருந்து படிப்படியாக என்ன செஞ்சுக்கிட்டே போகும். நீங்கள் நல்லா திடகாத்திரமாக இருக்கீங்க, ஒழுங்காக சாப்பிடல, வேலைக்கு சாப்பிடல, என்னாகும்? வெளிஞ்சு போவீங்களா? பலனிட்டு போவீங்களா? அப்போ இந்த புறம்பான மனிதன் நன்றாக இருந்தால் தானே வேலை செய்ய முடியும், நன்றாக வாழ முடியும், அநேகருக்கு உதவியாக இருக்க முடியும், பல நன்மைகளை என்ன செய்ய முடியும். அதற்காக நான் பல காரியத்தை இந்த புறம்பான மனிதனுக்கா ஆண்டவர் ஒரு உள்ளான மனிதனை வச்சுருக்கார். எதுக்காக? அவரோடு தொடர்பு கொள்ள. இந்த புறம்பான மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்ம சரீரத்தில் செல் இருக்குது, பழைய செல்கள் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும், புதிய செல் என்ன செய்யுது, நாளுக்கு நாள் உருவாகிற வண்ணமாய். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த உள்ளான மனிதனை, இன்னர் மேனை, நாளுக்கு நாள் நீங்கள் புதிதாக்கி கொண்டே வந்தால், உள்ளான மனுஷன் நல்லா இருந்தாங்கன்னா நிச்சயமாக முகமும் என்ன செய்யும், பேச்சு மாறுமா மாறாதா? இதைத்தான் இந்த கால வேளையில் வேத வசனத்தின் அடிப்படையில் உள்ளான மனிதன் ஏன் இன்னும் பலப்படாமல் இருக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தும் நீண்ட நாட்கள் வேத வசனத்தை அவன் அறிந்திருந்தாலும் கூட தேவனுடைய காரியத்தை கொண்டு சரீரப்பிரகாரமான அந்த வெளிப்புறமான மனிதனை மட்டும்தான் என்ன செய்கிறான் என்றால் அதிகமான கவனம் கொடுக்கிறானே என்று உள்ளான மனிதனுக்கு கவனம் கொடுக்கவில்லை. பாருங்க, உள்ளான மனிதனை பலப்படுத்தாவிட்டால் புறம்பான மனிதன் என்ன செய்கிறான் என்றால் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. ஒன்று சொல்லுது, யாருக்கு அடிமையாகக்கூடாது? நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போதே நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே நான் உமக்காய் நடப்பேன் என்று சொல்லுகிறோம். தேவனோடு கூட அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரே
உமக்கு பிரியமான பிள்ளையா, நீ வெறுக்கிற காரியங்களை விட்டு விலகி எந்த ஒரு காரியமும் என்னை அடிமைப்படுத்தாதபடி என்னை என்ன செய்கிறேன், பாதுகாத்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் இதை நம்ம சரியாக செயல்படுத்துகிறோமா என்று சொல்லி பார்த்தால் இந்த காரியத்தை நம்மால் செய்ய முடியல. நாம் கலந்து தான் வாழுகிறோம். முழு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் முழு குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் ஒரே நிலைமையில் ஆண்டவருக்குள் இருப்பவர்கள் அல்ல. ஈவன் ரட்சிக்கப்பட்டவர்களாய் கூட இருக்கலாம், சபைக்கு வருகிறவர்களாக இருக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுன்னு இருக்குது, உங்களுடைய நண்பர்கள் என்று இருக்கிறார்கள், உங்களுடைய சொந்த பந்தம் என்று இருக்கிறது. பல காரியங்களை சுற்றி தான் நம்ம என்ன இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் யாருக்கு மட்டும்தான் அடிமையாக இருக்கணும்? தேவனுக்கு. ஆண்டவர் ஒன்றும் உங்களை அடிமை மாறி நடத்த மாட்டார். ஆண்டவர் உங்களை சுயாதீனமாக வச்சுக்க. ஆனால் மனிதனுக்கு அடிமையானால் கர்த்தருடைய காரியங்களை செய்ய முடியுமா? கர்த்தரை எதற்காக நம்ம மீட்டெடுத்தார்? நம் உலகத்தில் பல காரியத்துக்கு அடிமைப்பட்டு அதனாலே அடிமையாகி போய் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக மீட்டெடுத்து நம்மை சுவிகார புத்திரராக வைத்து உயர்த்தும்படியாக விரும்பும்போது நாம் மறுபடியும் போய் அடிமைத்தனத்துக்கு உட்படும்போது மனுஷருக்கு பல விதத்தில் அடிமையாக முடியுமா இல்லையா? எப்படி ஒருத்தன் இடம் வாங்கினானோ வாங்கினவன்ட்டு அவன் யார் தான் மற்றவட்ட அவர் நிமிர்ந்து பேசலாம், கடன் வாங்கினவன்ட்ட எப்படி தான் பேசுவான். அதை போல் இன்றைக்கு மனிதன் பற்பல காரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாகவே இருக்கிறாங்க. ஆனால் நம்மை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக இருக்கிற. ஆகவே நீங்கள் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு என்ன செய்யக்கூடாது. ஆனால் ஜனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் உறவுக்கு சடனாக சரண்டர் ஆயிடுவாங்க. வச்சுக்குமே, இன்றைக்கி ஆண்டவருடைய நாள், இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்குவோம். இன்றைக்கி சபையில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை வச்சு சபைக்கு வராமல் இருக்காங்க இன்றைக்கி. ஆனால் சபை விசுவாசி எந்திரிச்சு பேச சொல்லுங்கள், டாப் டீப்னு பாரு. ஆனால் இன்றைக்கி எங்கே காணோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு அவைகளெல்லாம் உங்களுக்கு 1000 பங்களாக இருந்தாலும் 9 மணிக்கு மேலே தான் தேவ சமுத்திரம் வந்துட்டு போகலாமா போகக்கூடாதா? கர்த்தருடைய நாள் என்றால் அது கர்த்தருக்கே. அப்போ அந்த கர்த்தருடைய நாள் கர்த்தருக்கே என்று வரும் பொழுது அந்த நாளிலே நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய தவறும்போது யாருக்கு அடிமையாகிறேன்? நான் எதற்கு அடிமையாக இருக்கிறேனோ அப்புறம் அந்த காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை என்ன செய்யும், அடிமைப்படுத்தும். இப்படி நான் தேவன் என்னை விடுதலை ஆக்கினால் நான் அடிமைத்தனத்துக்கு உட்படக்கூடாது. நான் என்னை அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தினால் தேவன் என்னை மறுபடி விடுவிக்க முடியாது, நானாக தான் என்னை விடுவித்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கால வேளையில் சொல்லுகிறேன், இன்றைக்கி மனிதனுடைய நிலைமையை சற்று கவனித்து பார்ப்போம் என்றால் எல்லாருக்கும் அடிமையாயிருவாங்க. பிள்ளை சொன்னால் அடிமையாயிருவாங்களா? சொந்தம் சொன்னால் அடிமையாயிருவாங்களா? யார் யார் நண்பர்கள் ரொம்ப நேசிக்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு என்ன ஆயிரும்? அப்போ மனிதன் அடிமைத்தனத்துக்கு உட்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கும் பொழுது இவன் அடிமைப்பட்ட நிலைமையிலிருந்து அவனை விடுதலையாக்க கர்த்தர் பலவிதமான கிரயங்களை அவர் செலுத்தி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு தான் போயாகணும்? நீங்கள் செய்து பாருங்களேன். நீங்கள் அவரை கனம் பண்ணினால், நீங்கள் அவரை உயர்த்தினால், நீங்கள் அவருக்கு வேண்டிய ஸ்தானத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை. உன்னை உலக வாழ்க்கையில் உன்னை பகைக்கிற பலர் உன்னை கனஈனப்படுத்தும்படியே உன் வாழ்க்கை பாதையில் பல நிலைமைகளிலே குறுக்கிடலாம். என் ப்ரமோஷனில் கெடுக்கலாம், என் மேல் அதிகாரி இடத்துல என்னை குறித்து
தவறாக பேசி தவறான தகவல்களை கொடுத்து என் எதிர்கால வாழ்க்கையை அவன் தடுக்க பார்க்கலாம். அவன் 1000 செய்தாலும் நான் தேவனை கனம் பண்ணி இருக்கிறபடினால என்னை கனம் பண்ணுகிறவனை அந்த இடத்துல நீ வச்சபடினால கர்த்தரை நீ முதன்மையாக வச்சா கர்த்தரும் உன்னை முதன்மையாகத்தான் வைப்பார். கொஞ்ச காலம் உன்னை பகைத்தது போல தெரியும், ஆனால் ஆண்டவர் செய்வார். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, சத்துருக்கு முன்னாடி நமக்கு சாப்பாடு போடலை. சாப்பாடு கொடுக்கறது வேறு, ஆனால் பந்தி கொடுக்கறதுனா வேற. ஒரு வசதி படைத்தவன் ஒரு பந்தியை கொடுப்பான் என்றால் அவர் கொடுக்குற பந்தி எப்படி இருக்கும்? இப்போ அம்பானி வீட்டில் போட்டாங்க சாப்பாடு, எப்படி ஊருக்கே போட்டாங்க, போடட்டும். நாம் பந்தி வச்சா எவ்வளோ பந்தி வைப்போம்? மிஞ்சி மிஞ்சி போனால் எத்தனை கூட்டு வைப்போம்? எத்தனை விதமான மற்ற இதர அசைவ வைப்போம். ஆனால் அவங்க வச்சாங்கன்னா எதை சாப்பிட்றதுனே தெரியாது. ஒரு உயர்ந்த மனிதன் அவன் ஒரு பந்தியை ஏற்படுத்தி, நம்ம அதுக்கு தகுதி கிடையாது, ஆனால் நம்ம அழைச்சி அந்த பந்தியில் உட்கார வைக்கும்போது அவனே அந்த பந்திக்கு வந்தவனுக்கு அவன் கொடுக்குற பந்தி அவ்வளோ பெருசு இல்லை. எதுக்காக? என்னை மிஞ்சினவன் எவனுமே இல்லை. நாங்களும் கல்யாணத்தில் சாப்பாடு போட்டோம். அப்போ ஜிப்பரில் சொல்கிறாங்க, இவங்க கல்யாண சாப்பாடு மாதிரி வெளியூர்லேருந்து ஆளை கொண்டு வந்தாங்க. விதவிதமான சாப்பாடு கொடுத்தோம். சாப்பிட்டவங்க இருக்கிறீங்க. அப்போது ஒரு மேன்மையான பந்தியை கொடுக்கும்போது பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் இதை அடிச்சுக்கவே தேவன் செஞ்சார்னா அதுக்கு ஈடு இணைய அவர் எல்லாருக்கும் செய்வாரையா. நம்ம ஆண்டவரை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, அவருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் எளியவரையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் கர்த்தர் கனம் பண்ணுமாறு என்றார். அந்த கணம் எவ்வளோ பெருசாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யாதன்னா மனிதருக்கு என்ன செய்யாத, தேவனுக்கு அடிமையாக இருந்தால் எல்லாம் செய்வான், ஆனால் மனிதனுக்கு அடிமையான ஆட்டி படைப்பான். சிம்சோன் பலசாலிங்க. சிம்சோன் அசாதாரணமான காரியத்தை செய்தான். நமக்கு தெரியும், பட்டணத்து கதவை தூக்கி எதில் வச்சு நடந்தானா? நம்ம வீட்டு நிலையை தூக்கிட்டு தோளில் வச்சு நடந்து பாருங்கள். இப்போ உள்ள நிலக்கதவெல்லாம் ரொம்ப சின்னது. பழைய காலத்து கிராமத்து கதவுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை அசைக்கிறதே ரொம்பவே கஷ்டம். அப்போ பட்டணத்து வாசல் எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். கையாலே பேத்து அவ்வளோ ஈஸியாக எடுக்கவே முடியாது. தோளில் தூக்கிட்டு எது மேலே ஏறி போனானா அதனால் சத்துருக்கள் அவனை எப்படி சிறுமைப்படுத்தலாம்னு நினச்சாங்க. அதுக்கு ஒரு வழியை தேடினான். ஐயா, எலி பொறிக்கில் சிக்கின எலியை மாதிரி சிக்கினான். கண்ணை பிடுங்கினா, அவனுக்கு பலத்துக்கு காரணமாக இருந்ததெல்லாம் எடுத்தாச்சு. சிறைச்சாலையில் பலசாலியாக இருந்தான். அசாதாரணமான காரியத்தை செய்தான். 300 நரியை பிடிச்சானான். எப்படி பிடிச்சானே எனக்கே தெரியலை. 300 நரியை காட்டில் போய் பிடிச்சி, யாரும் பிடிச்சா கொடுப்பாங்க? 2 நரியை ஒன்றா சேர்த்து கட்டி வாலில் பந்தத்தை கட்டி பெலிஸ்தருடைய எல்லா வெள்ளாமையிலும் கொண்டு விட்டான். அவன் எப்படி பெரிய ஆளாக இருந்திருப்பான். இவ்வளவு அசாதாரணமான காரியங்களை செய்த மனிதனுங்க என்னைக்கு மனிதனுக்கு அடிமையானானோ, மனித காரியங்களுக்கு அடிமையானானோ, கண்களை இழந்தான். கையிலே விலங்கு மாட்டப்பட்டது, மாவரைக்கிறவனாக மாறினான். இது எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், தேவன் நம்ம எவ்வளவு பலசாலியாய் வைத்திருந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதமாய் வைத்திருந்தாலும், நாம் கூப்பிடுகிற ஒவ்வொரு காரியத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருந்து பதில் கொடுத்தாலும் கூட
மனிதனுக்கு அடிமையாகிவிட்டால் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கடைசியாக யாருக்கு மாவாட்டிக்கிட்டு இருக்கான்? ஒரு காலத்தில் எல்லார் கண்ணையும் விரல விட்டு ஆட்டினவன் இப்போ இவன் எதை கட்டப்பட்டவனா என்ன செய்தான்? இந்த நிலைமையில் காணப்படுகிற அநேகர் இந்த உலகத்திலே உண்டு. ரட்சிக்கப்பட்ட நாளிலே நல்லா யோசித்து பாருங்கள், நீங்கள் இருந்த நிலைமை எவ்விதமாக இருந்தது. நாம் எவ்வளவோ நெருக்கங்களில் இருந்தாலும் கூட அந்த நெருக்கங்களிலே கைவிடாதபடி, நமக்கு விரோதமாய் பரிகாசம் பண்ணி நம்முடைய முன்னிலைமையை முன்னேற விடாதபடி எத்தனையோ விதங்களை தடுத்தாங்க. அந்த இடத்துலலாம் கர்த்தர் நம்ம மேலே வச்சாரா? நல்ல வார்த்தை சொல்லுது, இழாக்காமல் மேலாக்குவேன், வாலாக்காமல் தலையாக்குவேன். ஏற்ற காலத்தில் உங்களை சத்துரு. அப்போ தேவன் உயர்த்துகிற தேவன் உயர்த்தி கொண்டே சொல்லும் பொழுது, இந்த உயர்வில் இருக்கும் பொழுது நாம் தேவனை மறந்து விடும் பொழுது தான், எப்படின்னா காசு எல்லாம் வராமல் இருக்கும்போது பேசாமல் இருப்பான். காசு வர வரவா ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப எல்லாம் பெருசானவனை யாரை விட்டுருவார்? அப்படி தான் இன்றைக்கி அநேகர் தேவனை இழந்து போனார்கள். ஆகவே இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இந்த உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும் என்றால் மனிதனுக்கு, அந்த மனிதன் எதுக்கு அடிமையாக இருக்கிறானோ அந்த அடிமைப்பட்ட மனுஷன் நம்மையும் எதுக்கு அடிமையாக தான் மாட்ட விரும்புவான். ஆனால் தேவனுக்கு அடிமையாய் காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளோடு வாழ்ந்து பாருங்களேன், அவன் உங்களுக்கு எப்போவுமே தோள் கொடுப்பான். உங்கள்கிட்ட உறவுக்கிட்டேயோ உங்களை நேசிக்கிறவங்ககிட்டயோ உங்கள் பிரச்சனையை டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்களேன், நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுப்பாங்க? அறுபப்பா வந்துருச்சுப்பா தொல்லை, ஃபோனை எடுக்கவே மாட்டான். ஏன்னா ஆனால் தேவனிடத்தில் தேவ பிள்ளைகளிடத்தில் பேசி பாருங்கள், ஒரு நாள் அந்த செவி என்ன செய்யாது, மறுக்காது. ஆகவே இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்க வேண்டும் என்றால், அந்த புதிதாத நிலைமைக்கு நேராய் கடந்து செல்கிற நீங்கள் தேவனுக்கென்று மீட்டெடுக்கப்பட்டு எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் பிசாசின் பிடிகளிலிருந்தும் உலக காரியத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கின பின்பு எந்த மனுஷனுக்கும் தேவனுக்கு மட்டும் அடிமையாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கு தேவையான சகல காரியங்களையும், பணத்துக்கு அடிமையாயிராதீங்க, வேறு எந்த ஒரு செல்வாக்குக்கும் எதுக்கு அடிமையாக, தேவனுக்கு மட்டும் அடிமையானால் நீங்கள் நாளுக்கு நாள் எப்படி ஆவீங்க? புதிதாக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள், புதிய பலத்தோடு இருப்பீர்கள். உலக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் பெற கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். உதாரணமாக நான் தாவீதை குறித்து பேசும்படியாக விரும்புகிறேன். தாவீதை ஆண்டவர் அதிகமாக நேசித்தான், நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்து பேச முடியாது, அதற்காக நான் ஒட்டுமொத்தமாக பேசுகிறேன். தாவீதுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், ஆடு மேய்க்கும்போது நல்லா தான் இருந்தான், எந்த பிரச்சனையும். ஆனால் என்றைக்கு அபிஷேகம் அவனுக்கு கிடைச்சதோ, ராஜரீக அபிஷேகம் கிடைச்சதோ, அன்னையிலிருந்து நீங்கள் அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்கன்னா எப்பொழுதும் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை தான் இருக்கும். பாரானில் இருப்பான், இல்லை ஏதாகிலும் ஒரு வனாந்தரத்தில் ஓடி 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 தினந்தோறும் தன்னை ஒழித்து தன் ஜீவனை பாதுகாத்து கொள்ளக்கூடிய நிலைமையில் ஓடுகிற ஒரு மனுஷனாக இருக்கும். ஆனால் ஒரு மனுஷன் எப்போவுமே எல்லாம் நல்லா இருந்தால் என்ன செய்வாங்க? ஆண்டவரே ஆண்டவரேன்னு என்ன செய்வாங்க? நினைப்பாங்க. ஆனால் அவன் சொல்லுவான், வனாந்தரமாக இருந்தாலும் உம்மை நினைக்கிறேன், எந்த இடமா இருந்தாலும் நான் உம்மை நினைக்கிறேன், வறண்டதாக இருந்தாலும் சரி, விடாய்த்ததாக இருந்தாலும் சரி, தண்ணீரட்ட நிலத்தை போல என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளாக இருந்தாலும் என் ஆத்துமா எப்பொழுதுமே உண்மையிலே தாக்கமாக இருக்கிறது. நான் மட்டும் எங்கேயுமே போக மாட்டேன் ஆண்டவரே, நான் விட்டு விலக மாட்டேன். அவன் ஆண்டவரோடு இருந்த விதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எந்த ஒரு மனுஷனும் சொல்லாது. நான் தூங்கும்போது என்கிட்டயே இருந்தார்,
அப்புறம் காலையில் கண் விழிச்சு பார்க்குறேன், அவர் எப்போவுமே யார்கிட்டையில் தான் இருக்கிறாரு. அப்போ என்ன ஒரு அருமையான ஒரு அனுபவம். இன்றைய மனுஷனுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது ஆண்டவர்கிட்டே நிற்க முடியாது, எட்ட தான் நிற்கணும். ஏன்னா அவங்களுடைய ஏன்னா உன் நினைவுகள், உன் செயல்கள், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு தூரமாக இருக்கிறது, உன் வழி தூரமாக இருக்கிறபடினாலே உழண்டு காணப்படுகிறாய். தாவீதை போல தான் எல்லா மனிதருங்க, எல்லா மனுஷனுக்கு என்ன ஒரு நிலைமை அதுதான் தாவீதுக்கு இருந்தாலும் கூட, எந்த இடத்துல இருந்தாலும் அவனுடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எப்பொழுதுமே தேவனை நினைத்தே ஓடினான். தேவனுக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை வைத்து அவன் நடத்தி கொண்டே வந்தபடியினால அவன் அடிகளில் ஒன்றும் பிசகவில்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது. நமக்கு அடி பிசகிறது. ஏனென்றா தேவன் நம்முடைய மனதில் இல்லாதபடினாலே, தேவனுக்கு முழுமையாய் நம்மை அடிமையாக்காததினாலே, அடிமையாக ஒப்புக்கூடாதபடியினாலே, மனுஷருக்கு அடிமையாக இருக்கிறபடியினாலே மனிதனுடைய காரியங்கள் என்னை பல விதத்திலே நடத்தி 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 தேவன் எனக்கு கொடுத்த கிருபையை என்ன செய்து விடுகிறது, இழக்க செய்து. ஆனால் தாவீது அப்படி கிடையாது. அரசாட்சி கிடைச்சாலும் தோத்துறோம், கிடைக்காட்டாலும் ரொம்பவே தோத்துறோங்க. நானாக இருந்தால் கூட சொல்லியிருப்பேன், எதுக்கே என்ன அபிஷேகம் பண்ணணும். சவுல் செத்த பிறகு அபிஷேகம் பண்ணியிருக்கலாம்ல. செத்த பிறகு அபிஷேகம் பண்ணால் அது எந்த பிரச்சனையும் இல்லை. அபிஷேகம் பண்ணி விட்டுவிட்டு சவுல் நாளுக்கு நாள் எப்படி இருக்கிறாரு, அது எவ்வளோ கடுப்பாக இருக்கும். இருக்குமா இருக்காதாங்க, எவராலுமே சகிச்சுக்க முடியாது. உங்கள் குடும்பமே வச்சுக்குமே, உங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கீங்க, ஒருத்தரை மட்டும் கருத்தர் உயர்த்திட்டே போகிறாரு, ஒருத்தருடைய வாழ்க்கையில் தாழ்வு இருந்துக்கிட்டே இருக்குது, எப்படி இருப்போம்? அவரை காட்டில் உங்கள் இந்த தாழ்த்தப்பட்டவருடைய ஜீவியம் ஆண்டவருக்கு உண்மைதான் நல்லா இருந்திருக்கலாம். நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? சோறு வராதோ? நிச்சயம் வரத்தான் செய்யும். ஆண்டவருக்குள்ளே செயல்பட தோண்டுமான்னா நிச்சயமாக அவனை என்ன ஆசீர்வதிக்கிறீரா? அவனுக்கு இப்படியெல்லாம் சரி, அவன் செய்கிற ஒன்று உமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து உமக்காகவே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு காரியத்தை கூட என் விருப்பத்தின்படி செய்யலை, எல்லாமே உம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையோ நிச்சயமாக சொல்கிறேன், உள்ளான மனுஷனில் பலப்படவே முடியாது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், சத்துருக்கள் பலத்திருந்தார்கள். அவன் சொல்லுவான், என் தலைமுடியின் எண்ணிக்கையை காட்டிலும் என் சத்துருக்கள் பகைக்கிறார்கள், நித்தமும் பகைக்கிறார்கள். நான் சாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள், நான் செல்லுகிற வழியிலெல்லாம் கண்ணியை வைத்தார்கள்னு சொல்லியிருக்கேன். எங்கே ஆபத்து நேரிடும் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான பாதையிலே போனாலும் அவன் உள்ளான மனுஷத்தில் சொல்லுவான், நான் துன்பத்தின் மத்தியில் நடந்தாலும். அப்போ அந்த உள்ளான மனுஷன் பலப்படலைன்னு சொல்ல முடியுமா? ஐயா, வெளியே ஏற்படுகிற எத்தனை விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். இம்மட்டு வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று அடக்குகிற தேவன் நிச்சயமாய் முடிவு செய்வார். வேதம் சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. இன்னும் சொல்லுது, முடிவு சமீபமாயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தின் காலமானது நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறபடியினாலே தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய உள்ளான மனுஷனில் பலப்பட நீ பிரயாசப்படும். புறமான மனுஷன் நல்லா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நாம் வாழ்ந்து சுகித்திருக்க உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ. அப்போ அவங்க ஆத்மாவை வாழ வச்சா இங்கே கேளாத ஐஸ்வர்யத்தையும் நிச்சயமாக தருவாருங்க. சாலமோனுக்கு தேவன் ஒரு பெரிய செழிப்பான காலத்தை கொடுத்ததன் காரணமே அதுதான். மற்ற மனுஷனை போல் சத்துருவை தாங்க, என் எதிரிகளுக்கு முன்பாக அதை செய்யணும், இதை தாங்க அதை தாங்கன்னு கேட்கல. என் இருதயத்துக்கு கேட்டதே நீ கேட்டபடியினாலே நீ கேளாத சகல ஐஸ்வர்யத்தையும் சாலமோனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒருவன் அவனை போல. இதெல்லாம் நமக்கு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ தேவ பிள்ளைகள் தேவனுக்கென்று வாழ்ந்ததினாலே இன்றைக்கும் குறைவிடாதபடிக்கு முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்யலையா? சாது சிந்த சிங் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது
சகல வசதி நிறைந்தவராய்த்தான் காணப்பட்டார். கடைசியாக எதையோ சொல்லி ஆண்டவரை விட்டுவிட சொல்லும்போது அவர் மறுத்து விட்டார். கடைசியாக அப்பா அவர் சேர்த்து வைத்த எல்லா ஐஸ்வர்யத்தையும் திறந்து காட்டி, மகனை இவ்வளவு வச்சிருக்கிறேன், நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் இதெல்லாம் உனக்கு கிடைக்காது, வாழ்க்கை சரித்தை எடுத்து வாசித்து பாருங்கள், இவ்வளோ வச்சிருக்கிறேன். அந்த ஆண்டவர் நமக்கு வேண்டாம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, என் ஆண்டவருக்கு என்ன செய்து விட்டேன், ஒரு நாளும் இதற்காக நான் என் ஆண்டவரை விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக நின்றார். சொந்த குடும்பத்தார் அவரை அழிக்கும்படிய விஷம் வைத்து கொடுத்தார்கள். அதை எடுத்து அவர் சாப்பிட்டு கூட அவர் சாகாதபடி தேவன் காத்தாரையா. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. எனக்கும் இன்றைக்கி எத்தனையோ பிரச்சனைகளை என் வாழ்க்கையில் நான் சந்தித்தது உண்டு. ஆனால் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆண்டவர் தான். எதுவானாலும் சரி, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவருக்கு எனக்கு கொடுத்தபடியினால் எத்தனையோ வாழ்க்கையில் மரண போராட்டங்களை நான் சந்தித்தாலும் இன்றைக்கும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும். ஆனால் இன்றைக்கு அநேகர் தேவன் எத்தனையோ ஆபத்திலிருந்து தூக்கி இருக்கிறார், அழிவிலிருந்து தூக்கி இருக்கிறார். வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டாம், அந்த முடிவிலிருந்து கர்த்தர் புதிய துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேக வேளைகளில் தேவனை மறந்துவிட்டு மனிதனுக்கு அடிமையாகி, மனிதனுடைய சொன்ன காரியங்களுக்கு அடிமையாகி தங்களை ஒப்பு கொடுத்தபடியினால் தேவன் கொடுத்த அந்த காரியத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கடைசியாக எப்படித்தான் போகிறாங்க, பலவீனரை தான் போய் கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளோ அவங்கள பலப்படுத்தணும்னு நினச்சாங்க கூட தேவன் நினைக்கலன்னா, ஆனால் நீங்கள் எவ்வளோ பலவீனராக இருந்து உங்களுக்கு பலப்படுத்தி கொள்ளக்கூடிய எந்த நிலைமை உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். சத்துவமற்ற வேளையில் சத்துவத்தை அவர் பெருக பண்ணுவார். ஏன் ஒரு இன்டர்வியூக்கு போய் நின்னாலும் கர்த்தருடைய காரம் யார்கிட்ட நிற்கும்னா நிச்சயம் உன் பக்கமாக நிற்கும். உங்களுக்கு முன்னாடி செய்தவன் பெருசாக செய்திருக்கலாம், நீங்கள் அவனுக்கு அடுத்தாப்பில் நீங்கள் போய் நிற்கும்போது நீங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த நடத்துகிறவனிடத்தில் ஒரு காரியத்தை செய்து ஒன்றை அந்த இடத்துல செலக்ட் பண்ணி உட்கார வைக்க அவர் உண்மையுள்ள வர எத்தனையோ பேருடைய அனுபவத்தில் நானே பார்த்துருக்குறேன். ஏனெண்டா மனிதனால் தள்ளப்பட்டாலும் தேவனால் சேர்க்கப்பட்டவராக இருக்கிறான். உம்மாலே சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் வாக்கியவார்கள். நம்மை பற்பல நிலைமைகளில் சிதறி போயிருந்தோம், காணாமல் போயிருந்தோம், தூரமாய் போயிருந்தோம், திரும்ப சேர்க்கப்படக்கூடிய வழியில்லாதபடி இருந்தோம். நிலையில்லாத ஜலத்திலே ஆழ்வது போல எத்தனையோ காரியங்களிலே நாம் ஆழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அமிழாதபடிக்கு கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே நிறுத்தி அவரை துதிக்கக்கூடிய புதுப்பாட்டை கொடுத்து இன்று வரைக்கும் நம்மை நடத்தி வருகிறாரே. கர்த்தர் செய்ததை மறக்க. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாரே. ஒரு அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு கிருபையினாலும் நம்மை முடிசூட்டி நன்மையால் நம்முடைய வாயை திருப்தியாக்குவார். தாவீதுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் பற்பல அனுபவங்களுக்கு. நான் துன்பத்தின் வழியிலே நடந்தாலும் நீர் என்னை நிச்சயமாய் உயிர்ப்பிப்பீர். ஆகவே தேவ பிள்ளையே, உள்ளான மனிதனிலே ஒரு மனிதன் பலப்படுவான் என்றால் அவனை சுற்றி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பிரச்சனை இருந்தாலும் அவன் பயப்பட மாட்டான். அவன் சொல்கிறான், ஒரு காலத்தில் பட்டயத்தை எடுத்து வந்தான். அவன் சொல்கிறான், இனி பட்டயத்தை நான் நம்பேன். இந்த பட்டயம் என்னை ரட்சிப்பதில் யுத்தத்துக்கு பட்டயம் தேவைங்க. எதிராளி என்னை வீழ்த்தாமல் இருக்க வேண்டும் என்றால், எதிராளிய காரியங்களிலிருந்து நான் தப்பிச் செல்ல வேண்டுமென்றால் என் கையில் பட்டயம் வேணும். அவன் சொல்கிறான், பட்டயமே வேண்டாம், வில்லு வேண்டாம், அம்பு வேண்டாம், இவைகள் என்னை ரட்சிப்பதில்லை. அவன் நம்பினபடி அவனோட வாழ்க்கையில் காரியங்கள் நடந்துச்சு. கர்த்தர் ஒரு நாளும் சத்துக்களுடைய விருப்பத்துக்கு அவனை என்ன செய்யலை, ஒப்பு கொடாமல் பிராணனை ஒப்பு கொடுக்கவே இல்லை. அவனை காட்டில் எத்தனையோ பலத்த சத்துருக்கள்
அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனுக்கு தீமை செய்து கொண்டே இருந்தாலும் கூட இருக்கிறவன், இப்போ நான் வெளியே இருக்கிறவனை சமாளிச்சிடலாம், உள்ளே இருக்கிற எதிரியை. ஆனால் நமக்கு உள்ளே இருக்க எதிரி நிறைய பேர் இருக்கான். உள்ளே இருக்கிற எதிரி அவ்வளவா சமாளிக்கவே, ஆனால் உள்ளே இருக்கிற எதிரி அவனை மேற்கொள்ள விட்டாரா? அப்சலோம் எழுப்பினா, அம்னோன் எழுப்பினா, அவனுடைய பிள்ளைகள் எழுப்பினா, எவ்வளவோ பேர் எழுப்பினார்கள். அப்சலோம் செய்ததெல்லாம் கொஞ்சம் நஞ்சமே கிடையாது. அருமையாக இஸ்ரவேல் ராஜ்யத்தின் பிள்ளைகளை எல்லாம் தன் பக்கமாய் திருப்பி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட எத்தனை பேரை திசை திருப்பினாலும் கூட, எத்தனை பேரை தாவீதை விட்டு பிரித்தாலும் கூட, தாவீதின் விளக்கு அணைய கர்த்தர் விடவே உனக்கும் அதே காரியத்தை செய்வார். தாவீதுக்கு தேவனாக இருந்தவர் உனக்கும் தேவனாக இருக்கிறார். நீயும் தாவீதை போல எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலேயும் உள்ளான மனுஷனை என்ன செய்யாத, பலவீனப்பட விடாத. பலவீனப்படும் பொழுது ஆத்துமாவை கலங்காதே என்று சொல், சோர்ந்து போகாதே என்று சொல், தேவனிடத்தில் உனக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல். நிச்சயமாக நீ நம்பி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை கடைசி நாள் மட்டும் காத்துக்கொள்வார். வேறு யாருக்கும் செய்யாததை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு செய்வார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மீட்டெடுத்து அவருடைய பாதையில் உங்களை நன்றாக நடத்தி கொண்டு போகும் பொழுது மனுஷனுக்கு அடிமைப்படாதே. நாளுக்கு நாள் பலப்பட எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் செலவு பண்ண முடியுமோ அதை செய்து பாருங்கள். எத்தனை பேர் அதிகமான நேரத்தை தேவனோடு செலவு செய்ய முடிகிறது? கை வைத்து சொல்ல மாட்டேன், அதனால் பயப்பட வேண்டாம். நம்மால் தேவனோடு கூட நேரம் செலவழிக்கிறது ரொம்ப, ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளும் நாம் தேவனோடு நேரம் செலவழிவிட முடியும் தெரியுமா? நான் செய்கிற காரியத்தை ஆண்டவரே இது நிமித்தம் செய்கிறேன் என்று நான் சொன்னால், தானியேல் சொல்லலையா, சிங்க கோயிலில் தானியேலை போட்டாச்சு. எல்லாரும் நினச்சாங்க சிங்கங்கள் தாவீதை தானியேலை கொண்டிருக்கும்னு நினைத்தாங்க. எலும்பு வேணா என்ன இருக்கலாம், மிச்சமாக இருக்கலாம் என்று நினைத்தார்கள். காலையில் துயர சத்தமாய் ராஜா கேட்குறான், ஜீவன் உள்ள தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க. இப்படி நம்ம ஒரு சூழ்நிலையில் போட்டால், இப்படி யாராவது கூப்பிட்டா ஏதாவது ரிப்ளை வருவா? ஐயா நிச்சயம் ரிப்ளை வரும். நான் போன பாதையெல்லாம் வாயின் வார்த்தையினால் விவரிக்கவே முடியாது. நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னா அவர் சாட்சி. தேவன் அப்படிப்பட்டவர். அப்போ அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, ராஜாவே நான் உமக்கு நீதி கேடு செய்யலைன்னா எனக்கு கொடுத்த வேலையை நான் பர்ஃபெக்டாக செய்தேன், அதில் நான் எந்த குறைபாடும் வைக்கலை. உமக்கு முன்பதாக நான் நீதிக்கேடு செய்யலை. எனக்கு ஆண்டவர் கொடுத்த காரியத்திலேயும் நான் ஒரு நாளும் எப்படி இருக்கை சேர்ந்தால் ஓசை எழும்புகிற வண்ணமாய், ஒரு கையில் தூக்க முடியாத ரெண்டு கையில் சேர்த்து தூக்கலாம், என்ன செய்யலாம்? தூக்கலாமா தூக்க முடியாதா? அதே போல் தேவனும் நீங்களும் இணைந்து செய்தால் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னைன்னு சொல்லுங்கள், எல்லாவற்றிலேயும் வெற்றி சிறக்க செய்வார். காரியத்தை பார்த்து ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, மறலாதீங்க. இப்போ நான் இந்த ஒரு போடியத்தை ஒரு சின்ன பிள்ளைய தூக்குன்னு சொன்னால் அது தூக்கிறதுக்கு ஓடி வந்துடும். ஆனால் உங்கள்கிட்ட சொன்னால் இவ்வளோ பெருசாக இருக்குது, இது ரொம்ப வெயிட்டாக இருக்குல்ல. ஆமாம், நம்ம முன்ன பின்ன எதையும் தூக்கினதே இல்லை, வீட்டில் டம்ளர் தூக்கி கூட கொடுத்ததில்லை. ஏன் குடித்த டம்ளரே இன்னொருத்தர் தான் தூக்கணும், அதனால் தூக்க மாட்டேன்னு சொல்லிவிடும், முடியாதுன்னு சொல்லிடும். ஆனால் சின்ன பிள்ளைகிட்ட சொன்னால் பிடிச்சிட்டு இருக்கும். ஏன்னா அது இந்த கால்குலேஷனே போடாது. நீங்கள் ஃபுல்லாக கால்குலேட்டிவ் பீப்புள். இது இருந்தால் இப்படி நடக்கும், அது நடந்தால் அப்படி நடக்கும், இது இருந்தால் இப்படி செய்யன்னு சொல்லி கால்குலேஷன் போட்டுகிட்டே இருக்கிறீங்க. அதனால் லைஃப்பும் எப்படி தான் இருக்குது, கால்குலேட்டரும் நீங்களுமா இருக்கிறீங்க, ரிசல்ட்டே இல்லை. நீங்கள் கால்குலேட்டே பண்ணாதீங்கயா. நம்ம பலத்தினால் எதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய பலன் குறுகின பலன்தான், நம்முடைய பிரயாசம்
கொஞ்சம்தான். நம்முடைய எதுவாக இருந்தாலும் கொஞ்சம்தான். ஏன்னா பல காரியத்தை எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் பார்க்கணும் அடித்து சொல்லலாம். ஊறாடுறதுன்னா உருடை கூட விட்டுருவேன், வடை சுட்டிருப்பேன். என்னுடைய பொண்ணு ஃப்ரெஞ்சில் அந்த மிஸ்ஸுக்கு கிறிஸ்டின் பிடிக்காது. பாரதிதாசன் கல்லூரியில் தான் படித்தா. கடைசியாக என்கிட்ட சொன்னேன், டாடி எப்படியா மீடியத்தை மாற்றி கொடுத்துருங்க, இல்லைன்னா நிச்சயமாக எங்களை ஓச்சி விட்ருவான்னு. அதில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணான். எவ்வளோ எடுத்தாங்க. இன்னொருத்தவங்க கூட என்ன சொன்னால், உன்னை ஃபெயிலாக்கிடுவேன்னு சொன்னால், கவலையப்படாத, அந்த பாடத்தில் நிச்சயமாக நீ பாஸ் பண்ணுற. வாத்தியாரை காலி பண்ணிட்டார் கர்த்தர். வாத்தியார் இவனை காலி பண்ணணும்னு நினச்சார், ஆனால் கர்த்தர் அவனை காலி பண்ணி விட்டார். ஏன்னா நமக்கு விரோதமாக எழும்புகோர் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும், இது தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரம். இது யாருக்குமே தரலையா? இது எதனால் கிடச்சிது? தேவனுக்கு அடிமையானபடியினாலே. என்னுடைய உள்ளான மனிதனுக்கு யார் சொந்தக்காரர்? அவர் தான் சொந்தக்காரர். ஆகவே அவர் உள்ளான மனிதனுக்கு சொந்தக்காரராக இருக்கிறபடியினாலே அந்த உள்ளான மனிதன் மூலமாய் தான் புறம்பான மனிதனிடத்திலே அவர் பேச செய்கிறார், செயல்பட வைக்கிறார். 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கான். 38 வருஷமாக ஒருத்தன் படுத்த படுக்கையாக இருந்தால் கைகாலாம் ஒழுங்காக வேலை செய்யுமா? நிச்சயமாக வேலை செய்யாது. எல்லாம் துவண்டு போயிருக்கும். டேய் நடக்கிறியா, விருப்பமானா என்னை தூக்கி விட ஆள் இல்லைன்ற அவன் எப்படியா நடப்பான்? ஆனால் தேவனுடைய வார்த்தை அவனுடைய உள்ளான மனிதனைத்தான் தொட்டது. சரத்தை கை காலெலாம் பிடிச்சி நீட்டி விட்டு இப்படி தூக்கியெல்லாம் விடவே இல்லை. எழுந்து நட. அதோடு விட்டாரா? படுக்கையும் தூக்கிட்டு நடன்றார். ஆண்டவரே, நான் வேணா எந்திரிக்க பார்க்குறேன். உங்கள்கிட்ட சொன்னால் என்ன சொல்லியிருப்பீங்க? நான் ஒரு 2 அது மாதிரி ஒரு சிக் பேஷண்ட்ஸுக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஜெபம் பண்ணிடுறேன், எந்திரிச்சு நடந்துருவீங்களாண்ணா? இல்லை, அது இல்லாமலே போயிட்டு. அவங்களும் கிறிஸ்தவங்க தான், தேவனை தெரிஞ்சவங்க தான். அவங்க சொன்னாங்க, பின்னாடி நான் ட்ரை பண்ணேன். பின்னாடியே ட்ரை பண்ணுறதுக்கு இடமே இல்லை. அப்படியே கொஞ்ச நாள் படுத்து உலகத்தை விட்டே கடந்து போய் விட்டார்கள். அது வேறு கதை. ஆனால் அதே வேலையில் முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் முடியாத வேலை. முயற்சி செய்தார்கள். நாம் கர்த்தருக்கென்று ஒரு அடி வைத்தால் பல அடிகளை எடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்வார். பிரயாசப்பட்டார்கள். ஆனால் அழிந்து போக வேண்டிய நிலைமையில் இருந்தவர்கள் அழியாமையை சுதந்திரிக்க கர்த்தரே உதவி செய்தார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் உதவி செய்வார். அன்னைக்கு கூட அவங்ககிட்ட சொன்னேன், போன மரணத்தை குறித்து பேசும்போது அவங்க கடவுளே கடவுளேன்ட்டே கிடந்தாங்க. உண்மைதான், ரொம்ப நல்லவங்க தான். கடவுளுக்கு பயன்பட்டாங்களான்னு, கடவுளுக்கு பயன்பட்டாங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்க? சர்ச்சில் உட்கார்ந்து எந்திரிச்சு போனதை கடவுளுக்கு பயன்பட்டதாக சொல்லுவாங்க. அது உண்மையாகவே கடவுளுக்கு பயன்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? அதுவும் இல்லைன்னா அழிஞ்சு போயிருப்பான் தூக்கத்தில். தேவன் அவர்களை மீட்டெடுத்ததற்கு பலனாக தாவி சொல்கிறான், கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஈடாய் நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆகவே தான் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை, அழிவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, சத்துருவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவன் தான் படுத்த படுக்கையாக இருந்தான். சீக்கிரம் செத்து போவான்னு தாவீதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அதிகமாக யார் காத்திருப்பா? அவன் பிள்ளைகள் தான் காத்துட்டு இருந்திருப்பான். இனிமேல் அவன் பிழைக்கவே மாட்டான், அவனுக்கு வழியே இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவனோ மனசில் ஒரு சின்ன தீர்மானம், உள்ளான மனுஷத்தில் அவன் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்களை விவரிப்பேன். ஆனால் சரீரம் செத்துப்போன நிலைமை தான். அவன் சொல்ல, மரணத்துக்கும் எனக்கும் இடையில் ஒரு அடிதான் இருந்தது, சட்டே தப்பிட்டு என்று தான் சொல்லுகிறான். தப்பி பிழைப்பேன் என்ற நம்பிக்கை அவனுக்கே இல்லாமல் இருந்தது. அவன் சரீரம் நாட்டம் எடுத்தது. சங்கீதங்களில் தான் அவன் பட்ட வேதனையான எல்லா சூழ்நிலைகளையும் வாசிக்க முடியும். எதுலையும் வேறு எதுலேயுமே தெரியாது. சாமுவேல் விஷயத்திலெல்லாம் வாசிக்க முடியாது. மரணத்துக்கு அவனுக்கும் அவ்வளவு நெருக்கமாக பார்க்க வந்தவெல்லாம் எப்பொழுது சாவான், தீராத வியாதி பிடித்து கொண்டது என்று சொல்லி அதிகமாக பேசினார். ஆனால் அது மத்தியில் உள்ளான மனுஷனில்
நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தபடினாலே அன்சாகாமல் பிழைத்திருந்து, இன்னும் வேற மட்டும் சொல்லலை, இந்த சந்ததிக்கும் வரப்போகிற சந்ததிக்கு. இது எவ்வளோ பெரிய காரியம்! இப்போ உள்ள சந்ததியை தேவனுக்குள்ளே நிலைநிறுத்துறதுக்கே பெரும்பாடு பட வேண்டியதாக இருக்குது. ஜோமனியா, ஆண்டவரை தேடுறியா, ஆலயத்துக்கு வருவியா, ஆண்டவரை நேசிவியா, பல கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்குது. கேட்டாலும் அவங்ககிட்ட இருந்த பதிலும் எப்படி இருக்காது, திருப்திகரமாக இருக்காது. அவங்க நம்மளை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் கூட நம்ம பார்க்குற சந்ததி, நாம் அறிய வளர்ந்த சந்ததி, ஆதரவாக இருந்த சந்ததியே கொண்டு வந்து நிறுத்த இம்பிட்டு கஷ்டம். ஆனால் தாவீது, நான் இப்போ இருக்கிற சந்ததி, வரப்பு இருக்கிற சந்ததி, அது எத்தனை சந்ததியாக இருந்தாலும் அத்தனை சந்ததிக்கும் ஒரு நல்ல செய்தி என்னால் கொடுக்க முடியும். ஆனால் தன்னைக்கு தாவீதை குறித்து நான் பேசுகிறேன். தாவீது இடத்துல போனால் நல்ல வார்த்தை இருக்குங்க, நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது, நிச்சயத்தை தரக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது, நாம் செயல்படத்தக்கதான காரியங்களை நமக்கு தரக்கூடிய காரியங்கள்லாம் இருக்குது. நமக்கு யாராவது ஜெபம் பண்ணி தேத்தணும். தாவீதுக்கு எவரும் ஜெபம் பண்ணுங்கிற அவசியமே. இந்த நிலைமை நமக்கு இருந்தால் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய துக்கத்தில் நம்ம அழிஞ்சு போயிருக்கோம். ஆனால் அவன் துக்கத்தில் அவன் அழியலை. கலங்காத, தேவனிடத்தில் திரளான மீட்பு உண்டு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு உடைய கோலும் உடைய தடியும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திரு. பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன். நான் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையாயிருப்பேன். அது அவனை வெட்கப்படுத்தலை. சில பலவீனங்கள், சில கஷ்டமான போராட்டங்கள் இருந்தது, எல்லாம் தற்காலிகமாய்த்தான் இருந்ததே என்று அது ஒன்றும் தாவீதை மேற்கொள்ள. ஏன்னா தேவ நோக்கத்துக்காய் வாழ்ந்தபடியினால், உள்ளான மனுஷனில் நிறைய பலப்பட்டபடியினால் அவன் செய்ததெல்லாம் அவனுக்கு. அப்போ நம்ம எத்தனையோ வருஷமாக வசனத்தை கேட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். மறக்க முடியாத விதத்திலலாம், ஆமாம், எதிர்பார்க்க முடியாத விதத்திலலாம் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எல்லாரும் கைவிட்ட நேரத்திலலாம் கர்த்தர் அன்போடு கூட அவருடைய மார்பில் நம்மை அப்படி செய்திருக்கும்போது, இந்த உள்ளான மனுஷனில் நீங்கள் பலப்பட்டீங்கன்னா, உங்கள் விரோதமாக எழும்புகிற ஆயுதம் எல்லாம் அது ஒரு வழியாக வந்தால் 7-70 வழியாக, 7 வழியாக மட்டும் இல்லை, 7-70 வழியாக நாசமாக போயிடும். ஏனென்றால் நீ உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள், அதுக்கு தான் நல்லா பைபிள் படிங்க, தேவனோடு நேரத்தை செலவழிங்க. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அந்த வாய்ப்புகளெல்லாம் தேவனுடைய காரியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அது உங்களை என்ன செய்யணும், புதிய சிந்தைக்கு நேராக நடத்தும், புதிய விதத்தில் நடத்தும். எந்த நம்ம ஈஸியாக பிடிக்கிறதுக்கு ஒரு வலை இருக்குது. என்ன வலை? கவலை. கவலைப்படாதேன்னு ஆண்டவர் 365 தடவைக்கு மேலே சொன்னாலும் நம்ம ஆமாம் டபுள் த டைம் அல்லது ட்ரிபிள் த டைம் எப்போமோ என் ஆத்மாவே கலங்கி கொண்டே இருக்கிறாய், நானும் கொஞ்சம் கலக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பேர் கலக்குவாங்க, மொத்தமாக எப்படி இருப்போம், கலங்கிக்கிட்டே இருப்போம், திடமனதாக இல்லாமல் எப்பொழுதும். இது இப்படித்தான் நம்முடைய நிலைமை. தாவீதை எவ்வளோ பேர் சேர்ந்தாலும் கலக்க முடியாது. என் ஆத்மா தேவனிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறது. அவன் சொல்கிறான், என் கண்களை அவருக்கு நேராக பதித்திருந்தேன். நம்ம கண்ணு சுற்றிக்கிட்டே தான் இருக்குது, பதிச்செல்லாம் வைக்கலை. எப்பொழுது உம்முடைய சந்நிதியிலே வந்து காணப்படுவேன். தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறதையே நாடுகிறேன். 1000 விதமாய் உலகத்திலே 1000 நாள் அரமனை வாழ்க்கையை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்து கிடப்பதையே நாடுவேன். எப்பொழுது உம்முடைய சந்நிதியிலே வருவேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னாலே போதும், நான் எப்படி இருப்பேன். நமக்கு ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லும்போது தான் ஊறுபட்ட பிரச்சனை வருது, சந்தோஷமாக வரவே முடியல. அப்போ தான் பலவிதமான துக்கங்கள், சோகங்கள், போராட்டங்கள். அப்போ தான் 4 பேர் 4 வேலையாக
உட்கார இடம் இல்லாமல் ஒன்று எதுவும் வந்து உட்கார முடியுமா? அவங்க தான் உட்காரதுக்கு பெரிய பிளாட்ஃபார்மே போட்டு கொடுத்தோம். அதனால் அதெல்லாம் வந்து உட்காந்துக்குது. அவன்கிட்ட இடம் இல்லை. இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறார். எதனால் வந்தானா? மாம்சத்தில் இருந்தபடினால வந்தான். மாம்சத்தில் இருந்ததுனால வந்தான். மரியாளிடத்தில் சரீரத்தை பெற்றதுனால வந்தான். ஆகவே மாம்சத்துக்குரிய எல்லாம் இருக்கும். அவனும் எதுக்கு சொந்தக்காரன்? மாம்சத்துக்கு சொந்தக்காரன். அதனால தான் வந்தான். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் மாம்சத்துக்குரியவனாக இருந்தாலும் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய காரியத்தை சுதந்திரிப்பதில் பலவிதமான போராட்டங்களை கொடுக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் அவன் சரக்கு என்கிட்ட. அப்போ நாளுக்கு நாள் தன்னை புதிதாக்கி கொண்டார். வல்லமை உள்ளவராக இருந்தார், கிருபை பெற்றவராக இருந்தனால எல்லாம் வந்துச்சு. கிட்ட வரும் முன்னாடியே என்ன செஞ்சு போச்சு? எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கட்டி தூக்கி போட போகும்போது தூக்கி போட போனவன் அப்படித்தான் நமக்கு நடக்கணும். கர்த்தரால் செய்ய முடியுமா? ஏனென்றால் அப்போ நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராயிருக்கு. ஆகவே ஒரு நெருக்கமான ஒரு உறவை தேவனோடு கூட இந்த நாட்களிலே வளர்த்து கொண்டு தொடர்ந்து அப்புறம் பின்னாடி பேசுகிறேன். உள்ளான மனிதனில் அப்போ நீங்கள் உங்களை செக் பண்ணி பார்க்கணும். மற்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறோம்ப்பா. போன மாதத்தை காட்டிலும் போன வருஷத்தை காட்டிலும் அப்படியே உயர்ந்து அதெல்லாம் பார்க்குறீங்களே, இதை பார்க்குறீங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆத்துமா உள்ளான மனிதன் தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய இதை மாதிரியே தான் எல்லாமே இருக்கிறது. மாம்சமாக இல்லாவிட்டாலும் உள்ளான மனிதன் முழுமையுமாய் தேவனுடைய அவயவமாக இருக்கிறது. ஆகவே இதை நாளுக்கு நாள் பலப்படுத்த பிரயாசப்படுங்க. குடும்பம் தலை தூக்கி நிற்க வேண்டாம். அதுக்காக குடும்பத்தை நேசிக்காதீங்கன்னு சொல்ல எல்லாம் செய்யுங்க. உறவுகள் தலை தூக்கி நிற்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எப்போவுமே நீங்கள் பிரயாசப்பட்டால், பிரயாசப்படுகிறவன் பலனிலே முந்தி பங்கடைய உதவி செய்கிற தெய்வன் நிச்சயமாக பிரயாசப்படுகிற உங்களுக்கு செய்ய போகிறார். வர்ற வாரத்தில் நீங்கள் என்ன சொல்லலாம்? நிறையா சாட்சி சொல்லலாம். நல்ல தேவன் உங்களை நிச்சயமாக இந்த வருட வாக்குத்தத்தத்தின்படி சக்தி புதிதாக்குகிறவர். உள்ளான மனிதனை அவர் நிச்சயமாக என்ன செய்வார்? நாலு நாள் புதிதாக்க. நீங்களும் அவரோடு இணைந்து உள்ளான மனிதனை புதிதாக்கி கொண்டால் வெற்றி கோடி தான். எனக்கு லட்சம் அதெல்லாம் கிடையாது, 100க்கு 100 கிடையாது, 10க்கு கோடி ஆகணும். ஏன்னா நம்முடைய தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த அபண்டன்ஸ் தான் இருக்குது, ஒரு அளவே கிடையாது. ஆகவே நிறைவாக இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக அவர் நடத்துவார். மனுஷன் யார் மூலம் வந்தாலும் ஆண்டவர் அடிமைப்படுத்த வந்தாங்களா இல்லையா? அம்மா பார்க்க வர்றாங்க, உங்கள் சகோதரர், எத்தனையோ முறை உறவுலாம் வந்துச்சு, ஆண்டவர் ஒத்துக்கவே இல்லை. அவர் ஆசாரியர்கள் சங்கத்தின் மத்தியில் பேசி கொண்டு இருக்கும்போது, மகனே உன்னை தேடினோமே, ஒரே வார்த்தை டமான்னு போட்டார். என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது மிக முக்கியம்ட்டார். மகனே திராட்சை சிறிய உனக்கு மேன. அவர் ஒரு நாளும் எதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் புறம்பான மனிதனுக்கு இடம் கொடுக்கவில்லை. உள்ளான மனிதனுக்கு அவரே ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து போயிட்டார். நம்ம முன்மாதிரியாக இருக்க அவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் உதவி செய்யலாம் நிச்சயமாக இப்படி. ஆகவே அவர் நிச்சயமாக 100க்கு 100 உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்ய போகிறார். நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க, ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற போகிறீங்க. இறுதி வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்காக மட்டுமல்ல, பிற்கால சந்ததிக்கும். எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் முன்னோர்கள்லாம் இப்படி வாழ்ந்தாங்க. ஆகவே நானும் வாழ்ந்து என்ன செய்வேன்? ஜெயிப்பேன் என்று சொல்லத்தக்கதாக முடிவு வரையந்த உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணலாமா? எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அன்பும் இரக்கமுள்ள நல்ல தந்தையே, இந்த நல்ல நாளிலும் எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தை நாங்கள் புதிதாக்கி கொண்டிருக்கிறோம். பழமையானதெல்லாம் மாற்றி தந்திருக்கிறீர். பழைய வாழ்க்கையெல்லாம் மாற்றி தந்திருக்கிறீர். பழைய நிலைமைக்கு மறக்கப்பட்டு போனதெல்லாம் புதிதாக்கி நினைவு கூறும்படியாச்சு. ஆனால் ஒன்று, இதற்கு காரணம் எங்களுடைய உள்ளான மனிதன். ஆண்டவரே, இவன் மிக முக்கியமானவன் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் யோசிக்காதபடி புறம்பானவைகளுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலவீனப்பட நாங்கள் செய்துவிட்டோம். அதற்கு காரணம் மனிதனுக்கும் உலகத்தின் காரியத்திற்கும் நாங்கள்
அடிமைப்பட்டு போனபடியினாலே நீர் எங்களை பலப்படுத்தி இருந்தாலும் உள்ளான மனிதன் பலவீனப்பட்டு போனதினாலே எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போனோம் என்று பார்த்தோம். உள்ளான மனிதனிலே பலப்படுத்தி கொண்ட தாவீதை சுற்றி எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் கூட அவனை மேற்கொள்ள இடம் கொடுக்கவே இல்லை. ஆனால் சிம்சோனு உள்ளான வெளியான நிலைமையில் பலப்படுத்தி வைத்தாலும் அந்த உள்ளான மனிதனை பலவீனப்படுத்தினபடியினாலே ஆண்டவரே அவளை பலம் உள்ளவன் பலவீனனாக போய் அடிமையாய் போனான். இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து நடத்துங்க. கிருபை இருக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதி.